தேமுதிகவுடன் திரு எல் முருகன் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்று தற்போது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நம்முடன் கோட்டீஸ்வரன் பத்திரிகையாளர் இணைந்திருக்கிறார். வணக்கம் கோட்டீஸ்வரன் சார். தேமுதிகவுடன் அதிமுக நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததுனால பாஜக இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வாய்ப்பிருக்கா? இது குறித்த உங்களுடைய கருத்து? நேயர்களுக்கு வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்தவரையிலும் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. அவங்க எல்லா சைட்லயும் பேசிட்டு இருக்காங்கன்றது சமீபமா பேசப்பட்ட செய்தி. இன்ஃபேக்ட் நாள் இருக்கு, இப்ப என்ன அவசரம் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த அவசர நிலைமை எதுவும் இல்லை, எல்லாமே அமைதியா தான் போயிட்டு இருக்குன்றதுதான் டிஎம்டிகே தற்போது வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அதிமுக பொறுத்தவரையிலும் பேசி பேசி டயர்ட் ஆயிட்டு, எதுக்கு நமக்கு இது வேணா பிஜேபி கொண்டு வந்தா கொண்டு வரட்டும், அவங்களுக்கு கொடுக்குற சீட்ல நம்ம அவங்க என்ன எடுத்துக்கிட்டோம், நமக்கு இதுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி அந்த முடிவுக்கு போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு வரும்போது அவங்க வந்து அந்த முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க. அன்புமணி ராமதாஸ் வந்து பேசினாங்க, கொண்டாங்க. மற்றபடி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில அந்த அந்த கட்சிக்கு உண்டான முக்கியத்துவத்தை இசைந்து கொடுத்தாங்க. அதுவும் பிஜேபி வந்து அந்த கூட்டணியை வந்து பேசி முடிவு பண்ணாங்க. இதை பொறுத்தவரை டிஎம்டிகேவை பொறுத்தவரையிலும் நமக்கு அது வேண்டாம், அது பிஜேபியை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு அந்த இடத்துக்கு. ஏன்னா ராஜ்யசபா கேட்கும்போது, மத்திய மந்திரி சபையெல்லாம் கேட்கும்போது ஒரு திராவிட கட்சியால் என்ன பண்ண முடியும், ஆட்சியில் இல்லாத பொழுது. அப்போ அவங்களோட எதிர்பார்ப்பு பெருசா இருக்கு அப்படின்னும் போது பெரிய கட்சிக்கிட்ட போய் பேசிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுருப்பாங்க நான் புரிஞ்சுக்கிறேன். சார், அந்த எதிர்பார்ப்பை பாஜக வந்து பூர்த்தி செய்ய வாய்ப்பு இருக்கா சார்? பாஜக கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தாங்கன்னா வாக்கு வங்கி அடிப்படையில தாங்க எதுவுமே. பட் வாக்கு வங்கி அடிப்படையில பார்க்கும்போது டிஎம்டிகேக்கு வந்து திமுகவும் சரி அதிமுகவும் சரி இரண்டு கட்சிகளும் பேசியிருக்கிறாங்க. அவங்க விஜயும் வந்து அவங்க மைண்ட்ல இருக்கிற மாதிரி தான் சொல்றாங்க. பட் வாக்கு வங்கின்னு பார்க்கும்போது 1% குறைவாக இருக்கிற ஒரு கட்சி. அப்படி இருக்கும்போது அவங்க ராஜ்யசபாலாம் கேட்குறாங்கன்னா அது வந்து தெரியல. இந்த ராஜ்யசபா போன்ற விஷயங்கள் வந்து 30-35 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் தான் ஒரு கட்சிக்கு கிடைக்கும். அது வந்து அதீத ஆசைகள் அவங்க கேட்குறாங்க, கொள்றாங்க. அது பத்திரிகையாளர்கள் எதனா கேட்டால் அவங்க மேலே கூட கோவப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அதனால பிஜேபி பார்க்கணும், பிஜேபி என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்ட்டுன்னு. இல்லை ஒருவேளை பிஜேபி வந்து பரவாயில்ல கொடுப்போம் அப்படின்னு வருவாங்களான்றது தெரியல. ஏன்னா நிறைய பிஜேபி பொறுத்தவரையிலும் வந்து அவங்களுக்கு மத்தியில டிஎம்டிகேவால என்ன பெருசா கிடைக்க போகுது? தமிழக அரசியல் இது வந்து சட்டமன்ற அரசியல். சட்டமன்ற அரசியல்ல எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் ஸ்டேக்ஸ் இங்க. பாரதிய ஜனதா கட்சி மேபி முருகன் அவர்கள் வேணா பேசி ட்ரை பண்ணலாம். பட் அவங்க அந்த மத்திய அமைச்சரவையில பதவி, அதுக்கப்புறமா வந்து ராஜ்யசபாலாம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமான டிமாண்டா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுகிறது. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி கோட்டீஸ்வரன்.